ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எலக்ட்ரிக் சாப்டர் 18 பார்க்க போகிறோம். 18 பார்த்தீங்கன்னா வந்து அந்த புல்லிஸ் வந்து நம்மளோட ஜின்வோவை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் கால் எட்டி வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்போ வந்து ஜின்வோ என்ன நினைக்கிறேன்னா, என்னோட பவர் வந்து இந்த கால் நல்லா இருந்துச்சா பவர் யூஸ் பண்ணி நான் எஸ்கேப் ஆகிருப்பேன், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிப்பான் மூஞ்சியில். அப்போ வந்து அவன் ஈஸியாக டாஜ் ஆயிடுவான். ஸோ அப்போ பார்த்தா திருப்பி காலில் எட்டி உதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், என்ன அந்த புல்லிஸ் என்ன சொல்கிறான்னா, இன்னொருத்த அந்த ஊவின்னு ஒருத்த கண்ணாடி போட்டுருந்தானே அவனும் இவன் கிளாஸ் தானே, இன்னும் அவன் வரலையா, அவனை போட்டு அட்டாக் பண்ணணுன்றான். அப்போ வந்து ஜின்வோ என்ன நினைக்கிறான்னா, ஓகே அவன் வந்து ஃப்ளாஷ்பேக் போதும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தா போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊவின் வந்து ஹெல்ப் பண்ணுவான். யார் ப்ரொஃபஸர் வந்து அவனை அட்டாக் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னா அந்த ஜின்வோ அவன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவன் வந்து தான் எனக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து நான் அவனை வந்து திருப்பி பாதர் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா சண்டை செய்ய போவான். யாரும் ஜின்வோ அவன் என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட பவர் இல்லாட்டி நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு தான், பவர் இல்லாமே நான் இவனுக்கு ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு அடி அடிப்பான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே 3 பேர்த்தையுமே பொத்துன்னு அடிச்சிடுவான். 3 பேருமே மயக்க போட்டு வந்துடும். அப்புறம் பார்த்தா அந்த டீச்சர் வருவான். அந்த டீச்சர் வந்துட்டு, ஏய் என்ன ஆச்சு அப்படின்னுவான். அப்போ வந்து ஜின்வோ சொல்லுவான், நீ சண்டை போட்டியான்னு சொல்லி டீச்சர் கேட்கும்போது பார்த்தா ஆமான்னுவான். ஆனால் உன் கால் உடஞ்சிருக்கேன்னுவான். அப்போ எப்படி நீ வந்து சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா சரி நசுக்கிட்ட போ, சீக்கிரம் பாரு அப்படின்னுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ என்ன பண்ணுவான்னா, அப்படியே கண்ணாடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கைடன் வந்து விண்டோ சைடில் வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். கைடன் பூனை உருவத்தில். அப்போ வந்து கைடன் என்ன சொல்லுவான்னா கை தட்டுவான். அப்போ வந்து கைடன் என்ன சொல்லுவான், யூ டிட் வெல் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து கை தட்டிகிட்டு இருக்கான், கிளாப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவன் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். அது மட்டும் இல்லை கைடன் எனக்கு தெரிஞ்சு ஜின்வோ ரொம்ப அடி வாங்குற மாதிரி தான் கைடன் உள்ளே வந்து அந்த பில்டிங்லேயே உடச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ யா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்லணும்னா அந்த டீச்சர்கிட்ட, சார் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நான் வந்து எனக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்குமா ஆஃப் டே அப்படின்வான். சரிப்பா நீயே போயிடுவியானா நானே போயிடுவேன்னா. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே கைடனும் சரி ஜின்வோவும் சரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ என்ன கேட்குறா, எதுக்கு சார் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. அதுக்கு வந்து நம்ம கைடன் என்ன சொல்கிறான்னா, கைடன் வந்து என்ன சொன்னால், இங்கே பாரு நான் வந்து ஒரு 2 நாளாக உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்து இது வரைக்கும் சண்டையே போட்டதில்லை, ஏன்னா நீ வந்து பயத்தில் இருந்த, ஏன்னா உன் பவர் வந்து வெளியில் தெரிஞ்சுமா சொல்லி பயந்துட்டு இருந்த. பட் அதை பற்றி கவலைப்படாத, இப்போ வந்து நீ அவாக்கனு. ஸோ அதனால் வந்து நம்மளை வந்து யார் சண்டை போட்டாலும் சரி நம்ம திருப்பி சண்டை போடலாம், டோன்ட் வரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைடன் சொல்லுவான். அப்புறம் 2 பேருமே வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் கைடன் என்ன சொல்கிறான், ஜின்வோ என்ன சொல்கிறான், ப்ரொஃபஸர் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த ஒருத்தன் இருப்பானே, என்ன சொல்ற, அந்த புல்லிஸ்க்கு ஒரு ரீடராக வந்து ஒரு பழைய சாப்டரில் இருப்பான். ஸோ அவன்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோவை பார்க்கலாம். ஸோ நம்ம கோ வந்து இருக்காங்க. ஸோ அந்த கோ வந்து என்ன சொல்லியிருக்கான், நீ போகிற ஸ்கூலில் தான் அவனும் போகிறான், ஸோ அதனால் வந்து நீ வந்து அவன் மேலே ஒரு கண் வச்சுக்க முடியுமா அப்படின்றான். ஸோ அதுக்கு வந்து அந்த அந்த புல்லியோட ரீடர் இருக்காங்க, அவன் சொல்கிறான், அட போங்கடா அப்படின்றான். எனக்கு வந்து அவன் ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், அவன் எபிலிட்டிஸ் என்னன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோ என்ன சொல்கிறான்னா, என்னால் வந்து அவன் எபிலிட்டிஸ் என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் இந்த கிட்டு வந்து எப்பயுமே வந்து அவாக்கினா எத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்றான். ஸோ அதுக்காக ஜின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புல்லிஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறான், 3 பேர் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் டேரெக்டாக வந்து 19 சாப்டர் போனால். ஸோ 19 சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3 பேருமே வந்து கம்பைன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த ஜின்ஸ்கே, ஸோ ஜினுக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, ஜுலுக் அப்படின்னு சொல்லி படிக்குமா, ஜேஐனா GHUKனா உக் ஜி. என்னடா ப்ரொனவுன்சேஷன், என்னடா பேர் வைக்கிறீங்க, ஏதாவது ப்ரொனவுன்சேஷன் பண்ணுற மாதிரி ஈஸியாக வைங்கடா. கைடன் அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த புள்ளி லீடர் நான் அவனை அப்படி தான் சொல்ல போனேன். இந்த புள்ளி லீடர் இருக்கான அவன் வந்து யார் அவனை அடிச்சான்னு சொல்லி கேட்குறான். ஒரு 3 பேருமே என்ன சொல்கிறான், அந்த கிட்டு வந்து அட்டாக் பண்ணான்றான். யார் அந்த கிட்டு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூனைக்கு கொடுப்பான் அவன்னா. உடனே வந்து நம்ம ஜெனிஸ்கே வந்து என்ன சொல்கிறான்னா, ஏய் யார் வந்து ஏன் நீ வந்து வம்பு பண்ணி அந்த பையன்கிட்ட அப்படின்றான். இல்லை சார் நீங்கள் தானே சொன்னீங்க அவங்ககிட்ட சண்டை போட வேணான்ட்டு, ஆனால் நான் சண்டை போடல, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அவன் மூஞ்சியை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால் நாங்கள் சும்மா போய் அவனை போய் அட்டாக் பண்ணலான்னு சும்மா போனோம் அப்படின்னா. பட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் போய் புள்ளி பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் கொஞ்சம் ஓவர் சீன் போட்டதுனால திருப்பி நாங்கள் போய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே வந்து அவன் என்ன சொன்னான், கிட்ட அந்த பையனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புள்ளி சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா கைடன் வந்து தின்னுட்டு இருக்கான். அப்போ வந்து கைடன் என்ன சொன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போகுது அப்படின்றான். அதுக்கு வந்து நம்ம ஜின்வனுக்கு என்ன பிரச்சனைனா, என்ன மாதிரி பிரச்சனைனா, எல்லாத்துலேயுமே பிரச்சனைனா, ஐயோ என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஆமாம் நீ வந்து ஒருத்தர் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து எப்படி சண்டை போடணும்னு தெரில, அதே மாதிரி உன்னோட பஞ்ச் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, உன்னோட
நீ வந்து பவர் யூஸ் பண்ணி ஸ்பீடு யூஸ் பண்ணி பார்த்தா உன் கால் வந்து பேலன்ஸ் இல்லை, எல்லாமே உனக்கு ஃபுல்லாமே வந்து உனக்கு குழப்பமா இருக்குது. அதே மாதிரி வந்து நீ அடுத்த டைம் நீ வந்து ஒரு அவாக்கேனோட சண்டை போடும்போது உன்னால் சுத்தமாக ஜெயிக்கவே முடியாது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக ஆளுங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நீ வந்து உனக்கு ஆல்ரெடி வந்து முடிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப வயசாகிடுச்சு உனக்கு. ஐ மீன் குட்டி வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணுறது வேறு, திடீர்னு கற்றுக்கிட்டு சண்டை போடுறது வேறு. ஸோ அதனால் வந்து அவன் என்ன சொன்னால், நான் வந்து உனக்கு நிறைய ட்ரிக் சொல்லி தர மாதிரி எப்படி உன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு தலான வந்து டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன்டா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கைடுன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ இருக்காங்க. ஜின்வோ வந்து பாக்ஸிங் பேக் இருக்கா, இல்லை ஜெயம் ரவி வந்து ஒரு படத்தில் வந்து பாக்ஸிங் பேக்கில் குத்துவான் தெரியுமா, அந்த மாதிரி அவன் குத்திட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் பஞ்ச் வந்து நார்மல் பஞ்ச் வந்து ட்ரோ பண்ணிகிட்டே இரு. ஸோ ட்ரோ பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உன்னோட பஞ்ச் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த பஞ்ச் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உன்னோட அட்வான்டேஜ் உன்னோட ஸ்பீட் தானே. ஸோ அதுவும் இதையும் மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணி திடீர்னு உன்னோட பவர் வந்து அதிகமாகும். ஸோ டோன்ட் வரி, நீ வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கையில சொல்லி முடிக்கல, அவன் வந்து அவன் பவரையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்ச் பேக்கில் வந்து குத்துறான். அப்போ வந்து அவன் பஞ்ச் பேக் வந்து பறந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு. அடேங்கப்பா, ஒரு டைம் தான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு, அதுக்குள்ளே நீ வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக கைனன் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா இவன் உண்மையாக டேலண்டட் தான் போல், ஈஸியாக சொல்லிக்கிறான், ஒருவேளை நான் தான் பெஸ்ட் டீச்சர் அதனால் ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து பெருமை டேஸாக வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தா கைடன் வந்து அந்த ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கைடன் நினைக்கிறேன், என்னடா அது இங்கே இருந்தால் எதுவுமே இல்லையாடா, என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த அந்த யூனியன் சொல்லிட்டு வேறு குரூப் இருக்கிறாங்க. ஸோ அந்த யூனியன் குரூப்பில் இருக்கிறவங்க வராங்க. ஸோ வரும்போது பார்த்தா என்னடா இந்த இடத்துல பூனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கைடன் என்ன பண்ணுறான், சரி வேறு வழியில் நம்ம பூனை ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நக்கிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இந்த பூனை எங்கேருந்து வந்து மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ உடனே வந்து அவன் போகும்போது என்ன சொல்கிறான், ஒரு கமெண்ட் ஒருத்தவங்க, என்ன இந்த பூனை இவ்வளோ குண்டாக இருக்குது, இந்த மாதிரி குண்டான பூனை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னா கையில் வந்து டென்ஷன் ஆகுறான், உங்களை பேசாமல் சாவடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முடச்சி பார்க்குறான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நம்ம டேரெக்டாக வந்து சாப்டர் 20க்கு போகலாம். ஸோ 20ல் பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோ வந்து அவன் கிளாஸ் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த புல்லிஸ் கேங்கு, அதுக்கப்புறம் அந்த லீடர் இருக்கான ஜின்ஸ்கேவா, ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள்கிட்ட ஒன்று தனியாக பேசணும் அப்படின்றான். உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான்னா, என்ன சொல்லு அப்படின்றான். நம்ம வந்து தனியாக அங்கே போயிட்டு நம்ம பேசலான்னுவான். உடனே வந்து அவன் கேங்கும் வருது, இந்த புல்லிஸ் கேங்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஜின்ஸ்கே என்ன சொல்கிறான், நானும் அவனை மட்டும் போய் பேசணும், நீங்கள் இங்கேயே இருங்கன்னுவான். ஸோ அவங்க 2 பேர் தனியாக வந்து ஒரு ப்ரைவேட்டான பிளேஸில் வந்து 2 பேர் பேச போகிறாங்க. ஸோ பேச போகும்போது சொல்லினா எதுக்கு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுவான், யார் அந்த ஜின்ஸ்கே. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜின்வா என்ன சொல்லுவோன்னா, நம்ம எதுக்கு சண்டை போடணும் எனக்கு புரியவே இல்லையே, அதே மாதிரி உங்கள் ஆளுங்க தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை அட்டாக் பண்ண, அதுக்கு நான் பதிலுக்கு அட்டாக் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் சரியாக போயிடுச்சுன்னா அது எனக்கு தெரியும், என் ஆளுங்க மேலே தான் தப்பிட்டு, பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கும் ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அவங்க எனக்கு கீழே இருக்காங்க. ஸோ அவங்கள நீ சும்மா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ண, நான் பதிலுக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்றா. உடனே வந்து நீ வந்து இதுக்காக வந்து என்ன சொல்கிறது, நம்ம 2 பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. நீ வந்து அவங்க அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு நீ அதை அட்டாக் பண்ண, பட் அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன எங்கள் ஆளுங்க அடி வாங்கியிருக்காங்க, அந்த பதிலுக்கு நான் வந்து உன்னை அடிக்கணும் அப்படின்றா. ஸோ உடனே வந்து நம்ம ஜின்வன் ஓகே வேறு சான்ஸே இல்லை போல, நம்ம வந்து சண்டை போட்டு தான் ஒன்று போகல அப்படின்னா. ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஜின்வன் சொன்னால் என்னால் வந்து ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் டோன்ட் வரி அப்படின்றான். ஸோ அவன் என்ன சொன்னான், ஏன்னா ஜின்வா வந்து நிறைய ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, கைனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் வந்து அவன் கொஞ்சம் தைரியமாக இருக்கான். உடனே வந்து அவன் என்ன சொன்னான், சரி நீ வந்து என்னை அட்டாக் பண்ணு, நீ ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து நீயே பண்ணு, நான் வந்து உன்னை திருப்பி அடிக்கவே மாட்டேன், ஏன்னா நீ இப்போ தான் ரீசெண்டாக அவாக்கின் ஆகிருக்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக நீ வந்து என்னை ஃபஸ்ட்டு அடி, நீ என்ன வேணால் அடிச்சுக்கோ, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஒரு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவனை அடிப்பேன்றான். உடனே நம்ம ஜின்வா மைண்ட் வைஸில் இருக்கா, ஓகே இது ஈஸியாக போயிடுச்சு, நான் ஃபாஸ்ட்டே அவனை வந்து எடுத்தோடனே ஃபுல் பவரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ இருக்கானே, ஸோ அவன் ஃபுல் பவர் ஸ்பீடை உருவாக்கி அட்டாக்கு வரான். ஸோ அட்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வந்து அவன் சல்லுன்ட்டு வந்து மூஞ்சியில் குத்த வரான். ஸோ குத்த வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கே இருக்கான், ஈஸியாக டாஜ் பண்ணிவிட்டு இன்னொரு 2-3 டைம் அடிக்கிறான் ஜின்வோ, அதுவும் வந்து ஈஸியாக டாஜ் பண்ணிட்டான். அப்புறம் வந்து ஓங்கி மூஞ்சியில் குத்தலான்னு போனான் அவன் பவர் யூஸ் பண்ணி, அப்போயும் வந்து ஈஸியாக வந்து கையை வச்சு பிடிச்சிட்டு என்ன சொல்கிறான்னா, தம்பி நீ வந்து என்னை மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு வயிற்றில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து குத்துனா வயிற்றுக்கு கீழே அப்படியே உழுந்துருச்சு கீழே. நான் என்ன சொன்னேன்னா, உன்னோட பெஸ்ட்டை வந்து காமின்றேன், நீ வந்து என்னென்னா உன்னோட பவர் வந்து ஹோல்டு பண்ணி என்னை அட்டாக் பண்ணுற, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து
நீ ஈஸியாக வந்து தோத்துட. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட அவாக்கின் பவர் இருக்குதானே அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவாக்கின் பவர் யூஸ் பண்ணோடனே நம்மளோட கோ இருக்காதானே அவன் வந்து பயந்துட்டான். கோன்ற சொல்ல ஜின்ஸோ ஜின்வோ பயந்துட்டான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு வந்து நான் இந்த கோ வந்து எனக்கு சொல்லியிருக்கான். அவன் பேர் கோவுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, யுனிக் கோ அவன் பேர். அது என்ன பேருன்னு தெரியல, அதனால நான் கோன்னு சொல்கிறேன். ஸோ கோ வந்து ஈஸியாக இருக்குது. கோவா அவன் தானே என்னை வந்து பார்த்துட்டு போனான். ஆமாம். ஸோ அவனும் வந்து அவன் வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த கோ வந்து என்னென்னு சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய பேர் அவாக்கிங் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் டீச்சர்ன்றான். ஸோ அதேமாதிரி அவன் என்ன சொல்கிறான், நானும் உன்ன மாதிரி அவாக்கின்ல ஒருத்தன் தான், நானும் வந்து சேம் குரூப்பில் தான் இருக்கேன். யார் கோ இருக்கான், நான் கோவில் இருக்கிற சேம் குரூப்பில் தான் இருக்கேன் நானும். ஸோ அதனால் நீ கவலைப்படாத அப்படின்றான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோவும் வந்து அந்த குரூப்புக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி இவனும் அதே குரூப்பில் தான் இருக்கான். ஸோ அதனால் வந்து நீ பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுன்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவன் நார்மலாகவே யூஸ் பண்ணான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே நீ பவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனோட பவர் வந்து யூஸ் பண்ணுறான். அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விண்ட் பவர் இருக்குது. ஸோ ஸோ ஹி செட் தட் அவனுக்கு இவனுக்கு விண்ட் பவரா, அது கோவுக்கும் அதே மாதிரி விண்ட் பவரா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜின் அங் யூ, ஸோ அந்த பொம்பளை என்னோட ஒய்ஃபு, அவளுக்கும் வந்து விண்ட் எபிலிட்டி தான் இருக்குது. சரி நீ வந்து சண்டை போடு அப்படின்றா. ஸோ இந்த டைம் வந்து அவன் அட்டாக் பண்ணுறான். ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஃபாஸ்ட் பவர் வச்சு சல்லுட்டு பிள்ளைன்னு வந்துடுறான். உடனே நம்மளோட ஜின்னக்கு இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, வா உன் பவர் வந்து ஸ்பீடாக, ஓகே உன்னோட ஸ்பீடு வந்து எபிலிட்டியா இல்லை உன்னோட இது நிறைய எபிலிட்டி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அட்டாக் பண்ணான். திருப்பியும் வந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ ஓகே உங்கள்கிட்ட வந்து ஒரே ஸ்பீடு மட்டும் தான் எபிலிட்டிஸ் இருக்கும் போல். சரி வேறு என்ன எபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இமேஜாட்டம் வருறான். ஸோ அதில் என்ன பண்ணேன்னா, என்னோடய ஸ்பீடு இருக்குதானே அதை வந்து என்னோடய செஸ்ட்டில் வச்சுட்டு என்னோடய சேலஞ்சை வந்து என்னோடய கையில் வந்து ஃபுல் பவர் வச்சுட்டு கைனோசாலுக்கு வந்து ஒரே குத்து வந்து குத்த போகிறேன்றான். ஸோ குத்தும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் இருக்கான், அவனும் வந்து டக்குன்னு டாஜ் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு கிக்கு விட்றான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் முருகு எலும்புலேயே வந்து குத்துறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்க, என்னோட எபிலிட்டியை பார்த்தீங்கன்னா விண்டு, நானும் வந்து அந்த விண்டை யூஸ் பண்ணி நானும் ஃபாஸ்ட்டாக ஆக்க முடியுன்றான். பட் அதுக்கப்புறம் 2 பேருமே எஸ்கேப் ஆகணும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ டான்ஸ் பண்ணாலும் சரி திருப்பி அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் காலில் வந்து அட்டாக் பண்ண போனான். காலில் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து ஒரு மாதிரி நொண்டியாடி நடக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம ஜின்ஸ்கே இருக்கானே அதை வந்து பார்த்துட்டான். அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஜின்ஸ்கே என்னங்கிறான், டேய் உனக்கு காலில் அடிபட்டுருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமான்றான். சே காரமாண்டா, இதுக்காக நான் சண்டையை போடுறது இல்லை, நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் வந்து மற்றவங்க வந்து நான் சண்டை போட மாட்டேன், அதே மாதிரி இன்ஜுரியாக இருக்கும்போது உனக்கு எப்போ வந்து உன்னோட இன்ஜுரி வந்து சரியாச்சோ அப்போ என்கிட்ட சொல்லு, அப்போ நம்ம சண்டை போட்டுக்கலாம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஸோ உடனே வந்து நம்ம ஸோ இருந்தால் அவன் கெட்டவன் சொல்ல முடியாது, அவன் நல்லவன் தான். பட் அவன் என்ன அவன் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டான். பட் இன்ஜுரின்னு தெரிஞ்சால் அவன் அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோ வந்து ரொம்ப சேடாக இருக்கான். நான் வீக்காக தான் இருக்கேன், எனக்கு இன்னும் பவர் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாகவே அப்படி கீழே குமிஞ்சு பார்க்கலாம். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.